தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திமுக கூட்டணி இழுபறி என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பூபதி ஜான், இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? முதலில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம் வேகமாக, அதிமுகவுக்கு முந்தியே. ஆனால் இந்த நொடி வரை நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை முக்கியமான கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இன்னும் இழுபறியின் கூட நிறைய தகவல்கள், விமர்சனங்கள் இதன் மீது தொடர்கின்றது. எப்படி பார்க்குறீங்க பூபதி? திமுக அமைத்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணி, அதில் மாற்று கருத்து எதுவுமில்லை. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவுடன் பயணித்து வந்திருக்கிறது. கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும், கொள்கை அதாவது சில பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்துவிட்டு அந்த கூட்டணியில் இருக்கிறது. ஒரே கருத்தோடு பாசிச மதவாத சக்தியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அங்கு இருக்க கூட்டணிகள் அமைந்திருக்கிறது. அது கரெக்ட். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக அந்த சீட்டுகளை அணுகும் விதம் என்பது சற்று கொஞ்சம் வருத்தத்தை தான் அந்த கூட்டணி மக்களுக்கு தந்திருக்கிறது. இது வெளிப்படையான உண்மை, ஒத்துக்கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய கேடர்ஸுகளுக்கு, இப்ப குறிப்பாக விசிகா எடுத்துக்க, விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய கேடர்ஸ் முன்னாடி போன தொகுதியில் 6 தொகுதிகள் போட்டியிட்டார்கள், 4 தொகுதிகள் வெற்றி பெற்றார்கள். விசிகா கட்சிகளுக்கும் மத்திய இருக்க கட்சிகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஏன்னா விசிகா என்கிற கட்சி பொருளாதாரத்தில் வலிமை அடைந்த கட்சி அல்ல. சாதாரண தொண்டனிடமிருந்து அந்த பொருளாதாரத்தை ஈட்டி அப்புறம் அவர்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை சந்தித்து அரசியல் கட்சியில் நிலைநிற்கிறார்கள். அதனால அவர்களுடைய தாக்கமும் மற்ற கட்சிகளுடைய தாக்கமும் வேறுபாடு இருக்கிறது. அதை ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விசிகா கட்சி என்கிறது, திருமாவளவன் தலைமையில் அமைந்த விசிகா கட்சி பல்வேறு விதமான போராட்டங்களை இந்தியா அளவிலே, அதாவது சாதியவாத, மதவாத, இரண்டாவதும் பாசிச எதிர்ப்பு போராட்டங்களை சமரசம் இல்லாமல் எடுத்து போட்டிருக்காரு. ஒன்று. இரண்டாவது, தமிழகத்திலே ஒரு நல்ல ஒரு சாதிய கட்சி தலைவர் என்கிற போர்வையில் விட்டு மீறி அனைத்து சமுதாயத்திற்குமான தலைவர் என்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறார் திருமாவர்கள். பூபதிஜானுக்கு தெரிவது திமுக தலைமைக்கு தெரியவில்லையோ? இல்லைங்க, திமுக தலைமை தெரிஞ்சிருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தலைமைக்கு தெரியும், சில பேர் இந்த காம்ப்ளெக்ஸ் மேல போயிருச்சுன்னு வச்சுங்க, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எந்த சில பேர் இல்ல, திமுகவுடைய தலைமைக்கே வச்சுக்கீங்களா, திமுகவுடைய தலைமைக்கே காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பண்ணா மத்ததெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, ஒரு கல்யாண பத்திரிகை அடிப்போம். கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது நம்ம ப்ரூஃப் ரீட் பண்றது, நீங்க 30 முறை அந்த கல்யாண பத்திரிகை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, தப்பு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சின்ன தப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தவறு வந்துரும், புதுசா ஒருத்தர் வந்திருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்து அந்த கல்யாண பத்திரிகை பாருங்க சார் அப்படின்னா அவருக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவார், உடனே கொடுத்துருவார். அதனால அண்ணா சொன்னதை போல மொட்டை மாடியிலிருந்து வீசக்கூடிய பொருள்கள் மலர்களாக இருக்கலாம், குப்பையாக இருக்கலாம். மொட்டை மாடியிலிருந்து வீசுவது எல்லாம் உயர்ந்தது என்ற நோக்கில் எடுத்துக்கொண்டால் அது தவறாக போகும் அண்ணா சொல்றார். அண்ணாவினுடைய கருத்தே அதுதான். அதனால என்ன சொல்ல வரனா, திமுகவினுடைய தலைமை இந்த கூட்டணியினுடைய பூபதிஜான் சொல்லக்கூடிய எடுப்புக்கூடிய விமர்சன கருத்துக்கள் களத்துல இப்படிதான் இருக்கு. எல்லாருமே இந்த கருத்தை தான் தொடர்ச்சியா வச்சுட்டு வரது நம்ம பார்க்கிறோம். ஆனா எந்த மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கே பூபதிஜான். அதுதான் திமுக தலைமைக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, பூபதிஜானோட கருத்தை எல்லாமே பேசுறாங்க தான். ஆமா, அது மறுப்பதற்கு இல்ல. ஆமா, ஆனா அப்படியான ஒரு ஃபேவரை நோக்கி நகரலையே. அதுதான் சொல்றேன், அதான் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற. நீங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டீங்க. களத்துல இருக்கிறது விசிகா தான். தொடர்ந்து 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்ப இணக்கமாக இருந்தது விசிகா தான் அப்படின்னு. அப்போ விசிகாவிற்கு தான் இந்த பிரச்சனை என்பதை பரப்புரை களத்துல அது எதிரொலிக்காதா அப்படின்றத தலைமை உணராமல் இருக்கா அப்படின்றத கேள்வி. அதுதான் அந்த கேடர்ஸுக்கு கொஞ்சம் வீக்கனஸ் தான் ஆகும். என்னங்க, போனதோட 6 தொகுதி தான் கேட்கிறோம், இந்த தடவை அட்லீஸ்ட் 12 கேட்டிருக்கிறோம். சரி 10 முடியலனாச்சே 8 கொடுத்துட வேண்டியதானே. 8 கிடைச்சா கூட ஓரளவுக்கு திருப்தியா இருக்குமே கூட இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை 7 தான் சொல்றாங்க. 7 இன்னும் முடிவாகவில்லை, தொகுதி பங்கீடு முடிவாகவில்லை. ஆனா 7 என்று சொல்லுகிறார்கள். ஒரு 8 கிடைத்தாலும் ஒரு கௌரவமாக இருக்கும் பொழுது அந்த கருத்து இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு டானிக்கா இருக்கும். ஒரு டானிக்கா இருக்கும்போது ஒரு தொண்டன் 100 பேர்த்த சமாளிப்பான்.
அவனுக்கு எந்த அளவுக்கு மனதைரியம் மன உறுதி இருந்தாலோ அவன் ஒரு தொண்டன் 100 தொண்டனை சமர்ப்பான். ஆனால் மனதைரியம் குறைந்து விட்டால் 100 தொண்டன் ஒரு தொண்டனுக்கு ஈக்குவலாக முடியாது. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த புரிதலை திமுக புரிந்து கொள்ள வேண்டும்னு தான் சொல்ல வர்றோம். இந்த புரிதலை ஒரு சாதாரணமாக நம்ம எல்லாம் அரசியல் விமர்சகர்களா இருக்கிறவர்கள் திமுக புரிதல் ஏன்னா ரொம்ப நெருக்கத்துல இருக்குது. இல்ல ரொம்ப நெருக்கத்துல இருக்கு தேர்தல். இன்னும் புரிந்து கொள்ளாத நிலை தானே தொடங்குகிறது. டேட்டா எடுத்துட்டு வந்தாச்சு. அதாவது திமுக மட்டுமே கண்டெஸ்ட் பண்ணா மொத்தம் 100 இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே சிம்பிளோட ஈவன் மத்த கட்சி எது ஐயுஎம்ல எம்என்எம் கொங்கு நாடு ரெண்டாவது வைகோ எம்டிஎம்கே கட்சி 4 கட்சியில 3 சீட்டு வந்து திமுக கட்சியில் நிக்கிறாங்க. இது எல்லாமே கணக்கு போட்டா 169 சீட்டு இப்ப டிஎம்கே இதில் நிக்குது. 169 சீட்டு டிஎம்கே நிக்கும். இது இல்லாம ப்ரொபோஸ்டு சீட்டு 8 உதிரி கட்சிகள் இருக்காங்க, சின்ன சின்ன கட்சிகள். அந்த 8 சீட்டு சேர்த்தா கிட்டத்தட்ட 169 பிளஸ் 177 சீட்டு திமுக என்ற சின்னத்தில் நிற்கக்கூடிய கூட்டணி. இது எதுக்குன்னா விசிகாவுக்கு 8, சிபிஎம்க்கு 5, டிஎம்டிஏக்கு 8, மக்கள் நீதி மையம் கமலஹாசனுக்கு 2 சீட்டு ஆக 30 ஆக இந்த சீட்டுகள் எல்லாம் கொடுத்த பிறகு உறுதி ஆகலையே விசிகா கம்யூனிஸ்ட் உறுதி ஆகல. இல்ல அதான் சொல்ல வரேன். இந்த சீட்டுகள் எல்லாம் விசிகாக்கு 8ன்னு கொடுத்தால் கூட ஒற்றை திமுக அதனுடைய கட்சிகளுக்கு 177 சீட்டுகள் நிக்கிறது திமுக. அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால திமுகவுக்கு எந்தவித பாதகமும் இல்ல. ரெண்டாவது என்னன்னா எப்படி 2000 பாதகம் இல்ல, பாதகமே கிடையாது. அதனால தான் இப்படி அணுகுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுப்பது இல்லங்க. அப்படிதான் அப்ப அதனால தான் அணுகுறாங்க. அதுதான் ஒருவேளை களத்துல வந்து சிக்கல் ஏற்பட்டா கூட எங்களால இதை வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு திமுக கருதுகிறதா? நினைக்குது. அதுதான் சொல்றேன். அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க. 2006 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 2006 திமுகவுடைய கூட்டணியில காங்கிரஸ் இதெல்லாம் இருந்தாங்க. அப்ப திமுக அறுதி பெரும்பான்மை வரல. அறுதி பெரும்பான்மை வரனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்று சிபிஐ சிபிஎம் எல்லாம் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தனால கலைஞர் ஆட்சி அமைச்சார். அந்த தேர்தலோட இந்த தேர்தலை ஒப்பிட முடியுமா? ஒப்பிட முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா அதே போல ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு இங்க வந்திருந்தால், அதாவது ஒரு அறுதி பெரும்பான்மை 118 தொகுதி வராமல் போனாலும் திமுகவினுடைய மற்ற கிடை கட்சிகள் அவர்களோடுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆதரவு கொடுத்து கண்டிப்பாக திமுக ஆட்சி அமையும். எதுக்கு நம்ம சொல்ல வரனா ஒரு சீட்டு 2 சீட்டு. ஒரு சின்ன குறுக்கீடு பூபதி ஜான், திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகள் தான் தொடர்ந்து வைக்கின்ற சொல்லாடல் என்பது எங்க கொள்கை கூட்டணி அப்படின்னு. அதிமுக தரப்புல அப்படி யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, அப்படி ஒரு தகவல் இல்லை. ஆனா அங்க வந்து இப்படியான எந்த சிக்கல்களுமே இன்னும் உருவால, தொகுதி பங்கீடு கூட அமைத்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஆனா இப்படியான எந்த அதிருப்திகளுமே தெரியல. திமுக கொள்கை கூட்டணி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு அதன் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ரொம்ப மனம் வந்து அந்த ஒரு காணொலியை வெளியிடுறார். அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது நம்ம பார்க்கிறோம். மார்க்சிஸ்டின் மாநில தலைவர் சண்முகம் அவருடைய கருத்துக்கள் தொடர்ச்சியா ஒரு அதிருப்தி குரலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுதாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட்டணி சம்பந்தப்பட்ட எவ்வளவு சீட்டுகள் இன்னும் வந்து முடிவுக்கே வரல. அது ஒன்னும் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது அதிமுக இருக்கிற கூட்டணி அந்த கொள்கை கூட்டணியே கிடையாது, அது வந்து தேர்தல் கூட்டணின்னு அவங்களே சொல்ல. ஆனா இந்த பக்கத்துல நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. அப்ப கொள்கை கூட்டணி என்றால் எதிரி ஒருவர் அவர் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சீட்டு முன்ன பின்ன வாங்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே, இவ்வளவு அதிருப்தி உருவாக்கி நீங்க கொள்கை கூட்டணியாச்சே அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தான் கொள்கை கூட்டணி தானே, ஏன் 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு இருக்குது. ஆனால் அதாவது என்னன்னா, சார் நாங்க கொள்கை கூட்டணி தான், கொள்கைக்காக நாங்கள் போராடக்கூடிய போர் வீரர்கள், ஆனால் கொஞ்சம் பசியா இருக்கிறோமே, பசி போடுறதுனால உங்களுக்கு ஒண்ணு இல்லை கிடையாது. அதனால திமுக தலைமைக்கு நம்ம சொல்றோம், என்ன சொல்ல வரேன்னா ஒரு சீட்டு 2 சீட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் நீங்க எதையும் இழக்கப் போவதில்லை, அதற்கு முன்னால் வெற்றி கனியைத்தான் நீங்க ருசிக்க போகிறீர்கள். 2000 ஒரு கணக்கு சொல்லிட்டீங்களே, ஏறக்குறைய 170 இடங்களில் திராவிட கழகமும் அதன் சின்னத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் போட்டியிடுது. சோகால் திமுக அவங்கன்னு வச்சுங்க, திமுக கேண்டிடேட் தான் சரியா அறியப்படும். அப்போ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்காங்க. சொல்ல வராங்க, அதுதான் சொல்லுங்க. அவங்க ஒரு மனப்பான்மையோட நீங்க சொல்றது இன்னும் அச்சத்தை உருவாக்குகிறது. அதுதான் சொல்ல வரேன். ஒரு திட்டமிடல் இருக்குது. நீங்க டிகேசி இளங்கோன் கூட இல்லங்க கணக்கு வழக்குகளா இருக்கு, அந்த அடிப்படையில தான் கூட்டணிக்கு வந்து இடங்கள் ஒதுக்குகிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனா நீங்க சொல்றது வந்து அது ஒரு சரியான திட்டமிடலோட அது பண்ற மாதிரி இருக்கே. அதுதான் சொல்லுங்க. இப்ப திமுக கூட்டணி செய்வது எல்லாம் சரி என்று நம்ம சொல்லவில்லை.
திமுக கூட்டணி நெருங்கி வர சொல்லத்தில் சில விதமான கருத்துக்களை மாடிஃபிகேஷனை சில ஃபைன் டியூனிங் சொல்றாங்கல்ல, அது திமுக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம சொல்றோம், தலைமைக்கு சொல்றோம். திமுகவுடைய தலைமைக்கு என்ன சொல்ல வர்றோம், விசிக கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளுக்கும் ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுப்பதன் மூலம் எந்த விதமான இழப்பையும் சந்திக்க போவதில்லை, மாறாக வெற்றிக்கணித்தான் சிந்திக்கும். ஏனென்றால் தொண்டர்கள் இன்னும் உற்சாகமாக இருப்பார்கள், தொண்டர்கள் இன்னும் உத்வேகத்தோடு செயல்படுவார்கள், வெற்றிக்கணியை ஈஸியாக பறிப்பார்கள். இந்த புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒண்ணுதான், இது ஃபைன் டியூனிங் தான், இது மேஜர் டியூனிங்கே இல்ல, இட்ஸ் a ஃபைன் டியூனிங் அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். அதனால என்ன பண்றாரு, திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய மனவேதனை இருக்கிறது. எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தில் ஒரு வேதனை இருக்கிறது, சமூகத்தில் நின்று ஓட்டுகளை பெறுவதில் ஒரு பெரிய வேதனை இருக்கிறது, மதச்சார்பற்ற மற்ற இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை இணைத்து அணைத்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில் களத்திலும் ஒரு வேதனை இருக்கிறது. இவ்வளவு வேதனைகள் கலந்த இருக்கக்கூடிய அதே மாதிரி தொண்டர்கள் கேடர்ஸுக்கு மத்தியில் கொடுக்கக்கூடிய விசிகா மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த பக்கத்துல மார்க்சிஸ்ட் இருக்கு, களத்துல போராடக்கூடிய கட்சி ஒண்ணு இருக்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் நாளைக்கு எந்த அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது இல்லையா? அப்போ களத்துல வேலை செய்யக்கூடிய எல்லாமே அதிருப்தியில் இருந்தீங்கன்னா எப்படி யாரு பரப்புரை மேற்கொள்வாங்க? எந்த தொண்டர்கள் களத்துல ஜெயில வாங்குற ஒரு கேள்வி இருக்கு. அதுதாங்க, அதுக்கு தான் இந்த விவாதம் நல்ல ஒரு வழியை பிறப்பிக்கும் என்பதை நாம் நினைக்கிறோம். இந்த விவாதம் அதாவது மாசே சொல்வார், 100 கருத்துக்கள் முட்டி மோதட்டும், ஒரு பூக்கள் மலரட்டும் பார், மாசை சொல்வார். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த விவாதம் இந்த போன்ற விவாதங்களில் திமுக தலைமை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுக்கு 1 சீட்டு 2 சீட்டு கொடுப்பதன் மூலம் வெற்றிக்கணியை ஈஸியாக பறிக்க முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அதுதான் விவாதத்தினுடைய முக்கிய கருப்பொருள் இங்க இருக்கக்கூடிய. அப்போ ஒவ்வொரு கட்சிகளுடைய இப்ப இருக்கக்கூடிய சிபிஎம் இருக்கட்டும், இரண்டாவது இருக்கக்கூடிய விசிக இருக்கட்டும், மற்ற கட்சிகளுக்கு 1 சீட்டு 2 சீட்டு இலகுபோல கொடுக்கும் பொழுது அது வெற்றிக்கணியை ஈஸியா பறிக்குங்கிறதா நம்ம. 1 சீட்டு 2 சீட்டு என்பதே அவங்களை குறைத்து மதிப்பிடக்கூடிய 1 சீட்டு 2 சீட்டு 6 தான் வாங்கினாங்க, 8 அப்படின்னா அவர்கள் 20 போட்டியிடுவதற்கு தகுதி இல்லாத கட்சிகளா, 25 போட்டியிடுவதற்கு தகுதி இல்லாத கட்சிகளா, பெரும் வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்றதே அது சரியா இருக்கா? அந்த ஸ்ட்ராட்டஜி மீது இந்த தேர்தலில் அந்த விமர்சனம் ரொம்ப காட்டமாக முன்வைக்கப்படும். இல்ல நான் சொன்னக்கூடிய 1 சீட்டு 2 சீட்டு என்பது புரிதலுக்காக இல்ல. இப்ப விசிகா எடுத்துங்க, உதாரணத்துக்கு விசிகாவும் கம்யூனிஸ்ட் எடுத்துங்க, முன்னாடி 5 சீட்டு 6 சீட்டு போட்டிட்டாங்க, இப்ப 8 சீட்டு. விசிகா கேட்ட தொகுதியே 12, 10 கூட்டல் 2 அதான் கேட்டது தொகுதி, மொத்தம் 12 கேட்டாங்க, 10 கூட்டல் 2. நம்ம என்ன சொல்றோம், பொதுவான மக்கள் என்ன சொல்றோம், 10 எய்ம் அதுல 7 இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தகவல்களுடைய 7 வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா களத்தில் தோய்வு அப்படின்னு 2ஐயும் கூட்டி பாத்தீங்கன்னா 95% இருந்தது. இப்ப எல்லாருமே இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு காரணம்னா விசிகாவினுடைய தலைமை திருமாவளவன் அவர்களுக்கு மக்கள் வைத்திருக்கக்கூடிய அபரீத நம்பிக்கை தான். ஏன்னா அவர் சாதியவாத தலைவருங்கிற ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்ததை மாற்றி அது எல்லா மக்களுக்குமான தலைவர், எல்லா மதத்திற்குமான தலைவர், சிறுபான்மை மக்களுக்கான தலைவர், உரிமைக்கான தலைவர், மக்களுக்கான தலைவர் என்கிற கருத்தின் அடிப்படையில் அவர் மேல் இருக்கக்கூடிய அனுதாபம், அவர்களுடைய பரிதாபம், அவர் மேலும் வர வேண்டும், வளர வேண்டும் என்கிற மக்களுடைய நம்பிக்கையினால் வரக்கூடிய அதுதான் 90%. அதற்கு அடுத்தபடியாக நடுநிலையாளர் வில்சன் அவர்களுக்கும் அதிமுக ஆதரவாளர் அவர்களுக்கும் இந்த கூட்டணிகளை திமுகவுடைய தலைமை சில சீட்டுகளை மற்ற கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் சொல்லி இருக்கக்கூடிய வில்சன் அவர்களுக்கு முதல் நன்றி கலந்த வணக்கத்தை நாங்கள் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா எப்படியாவது இந்த திமுக கூட்டணியை ஜெயிச்சாக வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் பகிர்ந்து கொடுத்து நீங்கள் சரி செய்து ஜெயிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இவர்களுக்கும் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது. தலைமை புரிந்து கொள்ள வேண்டும், திமுகவினுடைய தலைமை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஒரு சாதியவாத, மதவாத, பாசிச எதிர்ப்பு சக்திகளை தமிழ்நாட்டில் காலூன்ற விடாமல் விருப்பதற்கு இந்த தேர்தல் சரியான தேர்தலாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்து. நல்லது பூபதி ஜான், பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதற்கு முன்னதாக கூட்டணி கட்சிகளோடு அதை தலைமை இருக்கக்கூடிய கட்சியோட தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை பார்க்கலாம்.